பிரியமானவர்களே, இயேசு உங்களோடு தெளிவா பேசி இருக்கிறார்ல. இது உங்களுக்குரிய செய்தி, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய செய்தி. நீங்க விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. ஒரு நோய், ஒரு வியாதி, ஒரு பலவீனம் சாத்தான் உங்களை தாக்கி இருக்கலாம். உடைய குடும்பத்தில் யாரோ ஒருவரை தாக்கி நோய் படுக்கையில வச்சிருக்கலாம். உடைய குழந்தைகள், உடைய மனைவி, கணவர், யாரோ ஒருவர் பாதிக்கப்பட்டு கலைஞன்னு இருக்கலாம். டாக்டர்ஸ் ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க, மருந்தெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது, எல்லாரும் கைவிட்டு தான் நீ கலங்குறீங்களா? பயப்படாதுங்க. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட எல்லாரையும் இயேசு குணமாக்கினார். வேதத்துல பார்த்தோம்ல, உங்களை குணமாக்குவார். விசுவாசிங்க. உங்களுக்கு ஒரு விடுதலை சுகத்தை கொடுக்க சிலுவையில ரத்தம் சிந்தி மறித்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புள்ள கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்குது. இப்ப நான் ஜெபிக்க போறேன். வியாதியுள்ள இடத்துல கை வைங்க. எங்க சுகம் வேணும்? கட்டி இருக்கிறா, வலி இருக்கிறா, வேதனை இருக்கிறா, இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கா, லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கா, அந்தந்த இடத்துல கை வைங்க. அல்லது இருதயத்துல கை வைத்துக் கொள்ளுங்க. வியாதிப்பட்ட குழந்தைகள், வியாதிப்பட்ட யாராவது படுக்கையில் இருந்தா அவங்க மேல நீங்க கை வைத்துக் கொள்ளுங்க. உங்க விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படி நீங்க கை வைத்துக் கொள்ளுங்க. இப்போ நான் ஜெபிக்க போறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கணும். இயேசுவின் தழும்புகளால் சுகமாவீங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுடைய பெயரை சொல்லுங்க. அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடணும். இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும், இயேசுவே விடுதலை தாரும், உடைய தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும். அப்படி சொல்லணும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இப்பொழுதும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த வியாதிகளை கொண்டு வருகிற பொருளாதார ஆவிகளை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆஸ்துமா நோயை கொண்டு வருகிற பிசாசை கடிந்து கொள்கிறேன். கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற சாத்தானை கடிந்து கொள்கிறேன். குருட்டு ஆவிகள், கண்களை தாக்கி இருக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். செவிட்டு ஆவிகள், காதுகளை அடைத்துக் கொண்டிருக்கிற செவிட்டு ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள், நரம்புகளை, எலும்புகளை தாக்கி வேதனைப்படுத்துகிற, பலவீனப்படுத்துகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். விலகிப்போ இந்த சரீரத்தை விட்டு, விலகிப்போ பொல்லாத ஆவியை இந்த குடும்பத்தை விட்டு. வியாதி படுக்கை மாறட்டும். படுக்கையிலே முடக்கி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். வாத வியாதிகள் விலகட்டும். முடக்கு வாதங்கள் விலகட்டும். திமிர்வாத நோய் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். நடக்க முடியாத இந்த குழந்தை நடக்கட்டும். சகல வியாதியின் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும். உடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் ஒவ்வொருவருக்கும் நடக்கட்டும். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். அடிவாய்தரன் இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்ல சொல்ல, இயேசுவே ஸ்தோத்திரம். என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. இன்று முதல் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் உடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.